ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிடன் மேரேஜ் வித் கோல்ட் மாஃபியா ப்ரொஃபஸர். ஓகேவா? ஸோ மாஃபியா ப்ரொஃபஸர். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு மேரேஜ் தான். ஓகேவா? ஓகே, ஆக்சுவலாக இந்த மேரேஜ் கூட லைட்டாக சீக்ரெட்டாக தான் நடக்குது. ஒரு செலக்டிவ் பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு மேரேஜ் ஆகுறதே. ஸோ செலக்டிவ் பீப்புள் மீன்ஸ் நீங்கள் சாரா, அவ்வளோதான் உங்கள் சைடு தெரியும். அண்ட் ஜிமின் சைடில் ஜிமின் அண்ட் ஜின். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிமினோட ஃப்ரெண்டு, அண்ட் சாரா பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு. அண்ட் சாராவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்குது. பட் உங்களுக்கு வந்துட்டு அப்படி யாரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்துருப்பீங்க. ஸோ அங்கே இருந்துட்டு பார்ட் டைம் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ காலேஜில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் அதிகமாக இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் என்ன தான் ஃப்ரீயாக அவங்க வந்துட்டு கொஞ்சம் டியூஷன் ஃபீஸ்லாம் கொடுத்தாலும் மற்ற செலவுக்கெல்லாம் பணம் தேவைப்படும். ஸோ நீங்கள் போகிற பார்ட் டைம் ஜாப் வந்துட்டு அந்த சேலரி பத்தலை. ஆனால் எப்படியாவது உங்களுக்கு படித்து முன்னேறிடணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆர்ஃபனேஜில் வளர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு நல்லா விவரம் தெரியறப்ப தான் நீங்கள் அங்கே வந்திருப்பீங்க. உங்களோட அம்மா கடைசியாக உங்ககிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, எப்படியாவது கஷ்டப்பட்டு நல்லா படிச்சுட்டு உங்களோட வாழ்க்கை உன் கையில் அப்போ தான் கிடைக்கும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆர்ஃபனேஜில் கொண்டு வந்து உங்களை விட்டுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு சில பிள்ளை ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் நீ பார்த்துக்க நான் பார்த்துக்கன்னு போட்டி போட்டுட்டு கடைசியில் கொண்டு வந்து ஆர்ஃபனேஜில் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு என்னாலும் சரி நல்லா படிக்கணும் அம்மா ஆசைப்பட்டது மாதிரின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே நல்லா படிச்சிருப்பீங்க. அப்படியே காலேஜ் வரைக்கும் வந்திருப்பீங்க. ஸோ காலேஜ் ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போகிறப்போ உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசாக மாறி மாறி வருவாங்க. அப்போ தான் நீங்கள் ஜிம்மினை பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் உங்களுக்கு ப்ரொஃபஸர். அப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு அவர் தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் டேஸ்லாம் போக போக அவர் வந்துட்டு எப்படின்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறாரு. என்னென்னா, உன்னோட படிப்பு செலவை நான் பார்த்துக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஏன் என்ன எதுக்குன்னெலாம் கேட்கல. உங்கள் மைண்டுக்குள்ளே அப்போதைக்கு இருந்தது படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ நிஜமாகவே என் படிப்பு செலவை நீங்கள் பார்த்துப்பீங்களான்னு கேட்டிருப்பீங்க. நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ், அதாவது 1 2 கிடையாது 4 வருஷம் எனக்கு நீ வைஃபாக இருக்கணும். மற்றபடி நான் எந்த தொழிலும் நான் பண்ண மாட்டேன். அண்ட் யாருக்கும் அது தெரியக்கூட வேணாம். ஜஸ்ட் இது ஒரு சீக்ரெட் மேரேஜாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் எதுக்கு யாருக்காக இப்படி கல்யாணம் பண்ணுறாருன்னே தெரியல. நீங்களும் அதை பற்றி யோசிக்கலை. அப்போது அது எதுவுமே ஏன் என்னன்னு கேட்காம ஓகே சொல்லியிருப்பீங்க. இப்போது அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் 2 பேரும் சைன் பண்ணிவிட்டு அந்த வெட்டிங்க்காக வந்து நிற்கிறீங்க. ஜின் இருக்காரு, சாரா இருக்கா. சாரா வந்துட்டு, மயன் நிஜமாவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது, நம்ம ப்ரொஃபஸரே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி, அவர் ரொம்ப நல்ல பர்சன். ஸோ ஆனால் ஏன் எல்லாருக்கிட்டையும் மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறா. நீங்களும் அது எனக்கும் தெரியல, அவருக்கு விருப்பம் இல்லை, ஸோ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தான் அவளும் விட்டுருப்பா. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் அங்கே வெட்டிங் நடக்குது. அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்களும் வந்துட்டு வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஹாஸ்டல்லேருந்து நீங்கள் வெக்கேட் ஆகிக்கிறீங்க. ஸோ தனியாக நாங்கள் வீடு பார்த்து இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்டல்லேருந்து நீங்கள் வெக்கேட் ஆகிருப்பீங்க. ஸோ ஜிம்மினோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருப்பீங்க. ஸோ ஜிமினோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் வந்துட்டு எப்பயுமே கொஞ்சம் கோல்டான பர்சன் தான், பட் ரொம்ப நல்ல கேரக்டர் காலேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாத்துக்கும் அவர் பற்றி அப்படி தான் தெரியும். ஆனால் அவரோட வீட்டெல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்க. அப்போ கூட சாராவெல்லாம் கூட்டிகிட்டு வரல. ஸோ நீங்கள் மட்டும் தான் போகிறீங்க. அஞ்சின் அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போவார். ஸோ அவரோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால இப்போது உள்ளே போனால் வீடு வெளியிருந்து பார்க்கறதுக்கு அப்படியே மங்களகரமாக சூப்பராக ஒயிட் கலரில் தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பார்க்கவே பளிச்சுன்னு இருக்குது, பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது, ஒரு மாதிரி பிளஸ்ஸிங்காக இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் லைட் ஆன் பண்ணியிருக்கு. ஆனாலும் நீங்கள் லைட்டை ஆன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் லைட்டை ஆன் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக கருகும்புன்னு இருக்குது. லைட்டை ஆன் பண்ணியிருக்கா, என்னது ஒரு மாதிரி கருகும்புன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ தான் நல்லா நோட் பண்ணுறீங்க. வெளியே மட்டும்தான் அந்த பிரைட்னஸ் எல்லாம், உள்ளே ஃபுல்லாக எல்லாமே பிளாக்கு. ஃபுல்லாக எப்படின்னா மேலே கீழே சைடில் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோர்லேருந்து எல்லாமே பிளாக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது.
ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிடுறீங்க, என்ன அப்படின்னு கேட்குறாரு. என் வீடு இப்படி கருப்பாக பெயிண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதான் உன்னோட ரூம், போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எதாவது வேணா சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. சரி ஓகே ஒரு ப்ரொஃபஸரோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ப்ரொஃபஸரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெய்டெல்லாம் இருப்பாங்க, நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கூப்பிடுறாரு. இதோ வரேன் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு, நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றவே இல்லை, அப்படியே வெளியே வரவும், இவ்வளோ நேரம் ட்ரெஸ் மாற்றாமே அந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க. விருப்பம் தான், மாற்றனா மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்களும் மாற்றணும் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துடுறீங்க. அப்போது கீழே வந்தா, ஓகே போயிட்டு குக் பண்ணு அப்படிங்கிறாரு. மெய்டு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், என் ஒருத்தனுக்கு எத்தனை மெய்ட் வைக்கிறது. ஸோ உனக்கு குக் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சால் பண்ணு, இல்லைனா கடையில் தான் வாங்கணும், எனக்கு குக் பண்ண தெரியாது, எனக்கு கடை சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் ப்ரொஃபஸர் இதெல்லாம் ஒன்றும் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் இல்லை, நான் சமைச்சு கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் அப்போது அதே தான், நானும் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்னு ஒன்றும் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னடா அவர் இப்படி பேசுகிறாரு, இவர் தானே எனக்கு சோறு போடணும், கல்யாணம் பண்ணிக்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் போய் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போது சடனாக உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ பார்க்குற மாதிரி ஃபீல். அப்படி திரும்பி பார்த்தா ஜிமின் தான். டக்குன்னு திரும்பி போயிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருந்தார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ 2 பேர்த்துக்கு குக் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிடுறீங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு, நீங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஏதோ அரைக்குறையாக தான் சமைக்க தெரியும், ஏன்னா நீங்கள் சமைச்சதெல்லாம் கிடையாது, ஹாஸ்டல்லே இருந்தங்காட்டிக்கும். அவரும் பரவாயில்ல கடை சாப்பாட்டுக்கு இது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவார். நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படிங்கிறாரு. அம்மா அப்பா சமைச்சு கொடுக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இருந்தால் தானே அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நீங்களும் அந்த மாதிரி தானா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஒன்று மாதிரியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் சைலண்ட்டாக இருக்கார். அப்புறம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதெல்லாம் உனக்கு எதுக்கு விட அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் எஞ்சி போயிடுறாரு. நீங்களும் போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் 2-3 டேஸ் போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து காலேஜில் லீவ் டைம் அது. இப்போ வந்துட்டு காலேஜ் ரீஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேரும் காலேஜ் போகணும். அவர் ப்ரொஃபஸர், நீங்கள் ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ் தான் போகிறீங்க. போயிட்டு உங்களை ஒரு பாதியிலே இறக்கி விட்டுட்டு நீங்கள் எந்த போய்க்கோ, அதுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டுருவார். அங்கேருந்து மாங்க நடந்து வரணும். அப்படியே திட்டிகிட்டு புலம்பிகிட்டே வருவீங்க. என்ன மனசை ஒரு 5 நிமிஷம் நடக்கிற மாதிரி இடத்துலேருந்து இறக்கி விட்டால் பரவாயில்ல, 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி விட்டு போகிறாரு, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போகிறீங்க. கரெக்டாக நீங்களும் வந்துட்டு கிளாஸ்க்கு போயிருப்பீங்க. அப்போ வந்துட்டு அவர் தான் வருவார். ஸோ கிளாஸில் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அண்ட் கோல்டு பர்சனாலிட்டி வேறையா. ஸோ எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க. அதுலேயும் சில பொண்ணுங்க அழகாக இருக்கிறதுனால சைட்டும் அடிப்பாங்க. அப்படி தான். ஸோ அவர் வந்துட்டு எல்லாத்தையும் பிடிச்சி காய்ச்சி மூச்சு திட்டி இருக்கிறாரு. ஆனால் பசங்களாம் கொஞ்சம் பதறிக்குவாங்க, பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க அவருக்கு திட்ட ஆரம்பித்தாருன்னா. ஸோ அப்படி தான் இன்றைக்கி ஒரு மாதிரி ரஃப்பாக தான் போகுது கிளாஸு. ஆனால் நீங்கள் சமத்தான் அமைதியாக உட்காந்துருப்பீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, எல்லோரும் இப்படி திட்டுறேன், எல்லோரும் பயப்படுறாங்க, இவன் மட்டும் சமத்தான் உட்காந்துருக்கா, எப்படின்னா தெரியல, பார்த்தா பூனைக்குட்டியார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று நினைக்கிறாரு. ஸோ அப்படி தான் ஒரு 2-3 டேஸ் போயிருக்கோம். ஆனால் ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஒய்ஃப் கிட்ட எப்படியெல்லாம் பேசுவாங்க அதே மாதிரி பேசுகிறாரா? உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்னது, ஒரு ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி டவல் வேணும், சோப்பு வேணும் அப்படிங்கிறாரு, சமைக்க வேணுங்கிறாரு, வீடு க்ளீன் பண்ணுங்கிறாரு. ஒன்றுமே புரியல, இதுக்கு வேறு நான் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்படியே தான் 1 மந்த் பாஸ் ஆயிடுச்சு. யாருக்கும் எந்த டவுட்டும் வரவே இல்லை. உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாரா மட்டும் கேட்பா, என்னடி அப்படி இப்படி இருந்தா அப்படின்னு சொல்ல, நீ வாய மூடு, அதெல்லாம் கிடையாது, நான் படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லி அவளை சமாளிச்சிருவீங்க. அது சரி, ஓகே அப்படின்ட்டு அவளும் விட்டுருவா. இப்போ அப்படி தான் 1 மந்த் ஆகிருக்கும். ஆனால் அந்த 1 மந்த்துக்குள்ளாவும் ஜிமின் வந்துட்டு எதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணார் ஒன்றுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் அவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா
கொஞ்சம் கேரிங்காக அண்ட் கொஞ்சம் உரிமையோட அப்படி தான் உங்ககிட்ட பேசுகிறாரு. வீட்டுக்கு வந்தால் காலேஜில் காட்டிக்க மாட்டார், பட் வீட்டுக்கு வந்தால் அப்படி தான் பேசுகிறாரு. அப்போது கரெக்டாக ஒரு நாள் வந்துட்டு ஃபோனை வெளியே வச்சுட்டு, அதாவது பெட்ரூம்லேயே வச்சுட்டு அவர் வாஷ்ரூம் போயிருப்பார். அப்போ நீங்கள் அந்த ஃபோனை வந்துட்டு சும்மா எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. ஏன்னு தெரியல, பார்க்கணுன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோணிருக்கு. அதனால் டக்குன்னு எடுத்து பார்த்துருவீங்க. லாக் இல்லாமல் இருந்தங்காட்டிக்கும், அதாவது லாக் வந்துட்டு இன்னும் க்ளோஸ் ஆகாமல் இருந்தங்காட்டிக்கும் பார்த்தா அதில் ஃபுல்லாக உங்கள் பிக்கு தான். ஸோ நீங்கள் அன்றைக்கி கிச்சனில் யாரோ பின்னாடி இருக்க மாதிரி ஃபீல் ஆகிருக்குன்னு தெரியும். பார்க்குறப்ப ஜமீன் நின்றுருப்பார். நீங்கள் பார்த்ததும் போயிருப்பார்ல, அப்போ பின்னாடி உங்களை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. அது ஒன்று மட்டும் கிடையாது, கிளாஸ் டைமில் கூட நிறைய எடுத்து வச்சுருக்காரு. எப்போ எடுத்தாருன்னே உங்களுக்கு தெரியல. க்யூட்டாக அழகாக இருக்குது. ஐயோ நான் இவ்வளோ க்யூட்டாக இருக்கேன்னு நினச்சி பார்த்துட்ருப்பீங்க. ஆனாலும் இவர் எதுக்கு இதெல்லாம் எடுக்கிறாரு? இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு மேரேஜ் தானே, இது பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவம் வேறு வருது. அப்போது அப்படி தான் நீங்கள் கேட்கறதுக்குள்ளே அவர் வந்துட்டு ஃபோனை வாங்கிட்டு எனக்கு ஒரு வேலைக்கு அப்படின்ட்டு போயிருப்பார். போனதுக்கப்புறம் வரட்டும், இது என்ன மேரேஜ்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் வேறு நான் ஃபுல்லாக படிக்கலை, பேசிக்கிற வரட்டும், இன்றைக்கி பெரிய சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்குறீங்க. உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, உங்களோட சேஃப்டிக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் அவர் எதுக்காக உங்களை மேரேஜ் பண்ணணும், எந்த ரீசனுமே இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலை. எப்படியும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா அவர் வீட்டு சைடும் யாரும் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி தெரியல. கேட்டால் அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிறாரு. சின்ன மட்டும்தான் இருக்காரு. ஸோ சின்னுக்கும் வந்துட்டு எதுவும் அந்தளவுக்கு சின்னும் ப்ரெஷர் பண்ண மாதிரி தெரியல. எனக்கும் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் எனக்கு படிக்க பண்ண வேணும், அவ்வளோதான். மற்றபடி இவரை யார் ப்ரெஷர் பண்ணி இவர் கல்யாணம் பண்ணார்? என்ன எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணோம்? இவருக்கு எனக்கு இப்படி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு என்ன வந்துச்சு? ஆனால் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சும்மா கான்ட்ராக்டுக்கு கல்யாணம் பண்ண மாதிரி தெரில. சும்மா எல்லா பக்கம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. அந்த ஒரு மாதிரி பார்க்குறாரு, உண்மையாக பேசுகிறாரு. வரட்டும், என்ன நடக்குது நான் கேட்குறேன், இன்றைக்கி சண்டை போடாமல் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபார்மில் தான் இருக்கீங்க. அப்போது டோர்பெல் வந்துட்டு விடாமல் அடிக்குது. ஸோ நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே இருக்கும். யாராவது இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க, ஜிம்மின்னு தான் நினச்சிட்டு போவீங்க. போயிட்டு கதவை திறந்தா ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபார்மில் இருக்கீங்களா, சண்டை போடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமா கதவை திறந்துருப்பீங்க. பார்த்தா ஒரு கேப்பு அண்ட் லெதர், பிளாக் கலரில் லெதர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவ்வளோதான், ஜர்க்காயிடுச்சு. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டுட்டு ஜிம்மின்க்கு ஃபோன் பண்ணுற, ப்ரொஃபஸர்ன்ட்டு கத்துறீங்க. ஜிம்மின் அங்கே இல்லவே இல்லை, ஆனாலும் கத்துறீங்க. ஸோ உடனே அவர் அறிவு கட்டவளை நான் தாண்டி அப்படிங்கிறாரு. என்ன என் ப்ரொஃபஸர் வயசில் பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் அந்த கேப்பு மாஸ்கெல்லாம் கழட்டிட்டு காட்டுறாரு பேச. ப்ரொஃபஸர் நீங்களா, ஐயா இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சைட்லேருந்து ஒருத்தரை பிடிச்சி இழுக்கிறாரு. அவனை நல்லா கையில் கட்டி வச்சுருக்காரு, வாயில் கட்டி வச்சுருக்காரு. அப்படியே அவனுக்கு சம்மாடி போல் மூஞ்செல்லாம் ரத்தம். அப்படியே இழுத்துட்டு உள்ளே போகிறாரு, கதவை சாத்து அப்படின்ட்டு. அவ்வளோதான், சம்பாயாயிடுச்சு உங்களுக்கு. கதவை சாத்திட்டு அவர் பின்னாடியே ஓடுறீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாமல். அவர் கீழே ஒரு மாதிரி இது கட்டியிருப்பாங்கள்ல, பேஸ்மெண்ட்டாக அந்த இதுக்குள்ளே கட்டியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே அவன் இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் பின்னாடி போய் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே அவன் மட்டும் கிடையாது, இன்னும் 10-15 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு அடி என்ன அடிச்சுட்டு பையனில் ஒருத்தனை கொண்டே போடுறாரு கண்ணை வச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு பேச்சு மூச்சே இல்லை. அப்போ ப்ரொஃபஸரா மாஃபியாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டீங்க. ஸோ அவர் கூலாக வந்து என்ன சமைச்சு வச்சிருக்கியா, பசிக்குது அப்படிங்கிறாரு. பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டேன்னு கேட்க, ரொம்ப பசிக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கூலாக கூப்பிட்டு போகிறாரு. உங்களுக்கு அப்படி வேர்த்து ஊற்றுது. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் பயந்துட்டு போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. அப்போ ஜிம்மியும் சாப்பிட்டுட்டு ஏன் சிவராகுது கையெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபஸர் அது வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கை நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க, உங்கள் கையை இன்னொரு கையில் பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு நீ ஒன்றும் பயப்பட வேணாம், அவங்கெல்லாம் ரொம்ப மோசமான பர்சன், ஸோ அவங்கள இதுக்கெல்லாம் டிசர்வ் தான், நீ பயப்பட வேணாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் தானே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க, ப்ரொஃபஸர் வந்துட்டு எனக்கு சைடு பிஸ்னஸ், இதுதான் எனக்கு மெயின், நான் மாஃபியா அப்படிங்கிறாரு. மாஃபியா ப்ரொஃபஸரா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கே அப்படி கூட வச்சுக்கோ, மாஃபியா ப்ரொஃபஸர் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் ஆத்தாடி எப்படி வந்து சிக்கியிருக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க.
ஸோ அப்படிதான் அவர் சாப்பிட்டு போயிடுவார், நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஆனால் தூக்கமே வரல. எப்படி தூக்கம் வரும்? எதனால் இவர் எனக்கு கல்யாணம் பண்ணார்? இவர் மாஃபியா அப்படின்னா இவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? ஐயோ கடவுள், எனக்கு பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்குது. இவருக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. யாரும் போஸ்ட் பண்ணல. ஆனால் எதுக்கு இந்த மேரேஜ்? அது கான்ட்ராக்ட் மேரேஜ். ஐயோ கடவுளே, எனக்கு ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு மண்டை பிச்சுக்குது. இதில் ஒரு மாப்பியாங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். அந்த சண்டை போடுற மூடெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே தான் அந்த அன்றைக்கி டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் நீங்கள் எழுந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இன்னும் காணோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருப்பாரு. பார்த்தா பூனைக்குட்டியாட்ட அழகாக தூங்குறீங்க. என்ன நினச்சாலும் தெரியல மனசை வந்து பக்கத்தில் படுத்துட்டு உங்களை போர்வையை எடுத்து அவரும் போத்திக்கிட்டு ஹக் பண்ண மாதிரி படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் திரும்பி படுக்கிறப்போ நல்லா மெதுன்னு இருக்குது. என்ன நினச்சிங்களோ தெரியல, நீங்களும் திரும்ப ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிமின்க்கு இது ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே உங்களே பார்த்துட்டு க்யூட்டாக அழகாக தூங்குறீங்களா? ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் லைட்டாக கண்ணை முடிச்சு பார்த்துருப்பீங்க. பார்த்தா ஜிமின் உங்கள் பக்கத்தில். அவ்வளோதான், செம ஷாக்கு. கற்றுன்னு கத்திட்டு எழுஞ்சிக்கிறீங்க. அவர் ஐயோ முடிச்சுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நான் சும்மா வந்தேன், நீ தான் என்னை பிடிச்சி இழுத்துட்ட அப்படிங்கிறாரு. ஐயோ நானாக இழுத்தேன், போச்சு, இவர் ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரொஃபஸர் நம்ம என்ன பண்ணலை அப்படிங்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்கப்பட்டிருந்தாலும் ஓகே இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அப்புறம் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வேறு. இது நான் பண்ண மாதிரி தெரில, ஆனால் என்னால் அதை சொல்லக்கூட முடியாது. என்ன ஒரு நிலைமை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே போ அப்படின்ட்டு விட்டுறாரு. அவர் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருப்பார். நீங்களும் போய்ட்டு சமைச்செல்லாம் முடிச்சுட்டு 2 பேர் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு காலேஜுக்கு கிளம்பி வரீங்க. கரெக்டாக காரில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் முன்னாடி இருக்கும், பட் அது தெரியல. ஸோ ஜிமின் அப்படியே உங்களே பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு வந்திருப்பாரா. ஸோ நீங்கள் அவரே பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னா, கரெக்டாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், அந்த இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அமுத்திருப்பார். அப்போது நீங்கள் ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஓகேவா, அந்த கியர் பாக்ஸ் கிட்ட ஒரு சின்ன ட்ரே மாதிரி இருக்கும், அது இருக்குது. ஸோ ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் அதில் இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு கரெக்டாக போக கரெக்டாக அவர் பிரேக்கை போட ஸ்பீட் பிரேக்கர் மேலே விட அந்த மாதிரி இடிச்சுக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் லிப்ஸ் போய்ட்டு அவரோட கண்ணை இருக்கிறது. ஸோ கண்ணத்துலேயே பட்டுறது. அதாவது லிட்ரலி கிஸ் பண்ண மாதிரி தான். அப்படியே தான் அவர் அந்த இதில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு. நீங்கள் ஐயோயோ என்னடி பண்ணுவேன், போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் இறங்கி ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அவர் 10 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் தான் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணாடி கூட பார்க்கல, நேராக காலேஜுக்கு வந்திருப்பார். இப்போது நீங்கள் கிளாஸில் உட்காந்துருப்பீங்க. கரெக்டாக ஜிமினும் காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே டேரெக்டாக கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சிருப்பாரு. ஃபஸ்ட்டு பெஞ்சிலே உட்காந்துருப்பீங்க. ஜிமினை பார்க்குறீங்க. பார்த்தா அவர் கரணத்தில் உங்கள் லிப்ஸ்டிக் அந்த மார்க் அப்படியே இருக்குது. அவ்வளோதான், ஐயோ போச்சு மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னு கூட மாட்ட மாட்டீங்க. ஆனால் இப்படி பண்ணி நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல். சாரா பார்த்துட்டா, என்னடி லிப்ஸ்டிக் மார்க்கோட துடைக்காமல் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் நான் போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் ஜிம்மி கரெக்டாக உள்ளே வந்ததும் ஓடி போய் அவரோட கண்ணத்தை 2 கையிலையும் பிடிச்சிடுறீங்க. அதாவது அந்த லிப்ஸ்டிக் மார்க்கை மறைக்கிற மாதிரி. எல்லா பொண்ணுங்களுக்கும் ஷாக்கு. இவர் எவ்வளோ கோல்டான பர்சனாலிட்டி, இவரை போய் இப்படி பிடிக்கிறா, ஒத்த வாங்க போகிறா பாரு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ஜிம்மினுக்கு வந்துட்டு அதை விட ஷாக்கு, நீங்கள் இப்படி போய் பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ரொஃபஸர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவரும் அப்படியே வெளியே வராரு. வந்து பார்த்தா என்னடி அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபஸர் லிப்ஸ்டிக் மார்க் அப்படின்னு சொல்ல, எங்கே அப்படின்னு கேட்குறாரு. கண்ணத்தில் அப்படிங்கிறீங்க. இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் பார்த்துக்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்சி வச்சு தடிச்சிட்டு அப்புறம் உள்ள வராரு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் லைட்டாக டவுட் ஆகிடுது. அவர் ஏன் திட்டாமல் போனார், அவர் கூப்பிட்டது ஏன் வெளில போனாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ சும்மா அந்த காசிப்லாம் பேசுவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ சாரா சொல்கிறா, ஏன் நீ இப்படி பண்ணுற, சொல்லியிருந்தா அவரே துவச்சிருப்பாரு, நீ ஓடி போய் இப்படி பண்ணுமா என்ன, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுப்பாரு அப்படிங்க. இல்லை முழுசாக தெரியாதுல்ல, விடு எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த அன்னைக்கு இப்படி தான் போயிருக்குமா. அன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப அவரோட மாஃபியா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்கள் ஐயோ
உள்ள அங்கே காலையில் ஆனால் ப்ரொஃபஸராக இருக்கார், நைட் ஆனால் மாஃபியாவாக இருக்கிறாரு. எனக்கு ஒரே பயமாக இருக்குது. நான் எப்படி இங்கே இருக்க போகிறேன்னு தெரியலையே கடவுளே, 4 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக மறுபடியும் டோர்பெல் அடிக்க நீங்கள் போயிட்டு பயத்துலேயே திறக்க அவர் வந்துட்டு இன்னொரு ஆளை பிடிச்சிட்டு வந்து, இவனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவன், ரொம்ப பசிக்குது, சாப்பாடு செஞ்சிட்டியா அப்படிங்கிறாரு. இதை மட்டும் தெளிவாக கரெக்டாக கேட்பான். செஞ்சுட்டேன் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க. குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டு திரும்ப வராரு. ஸோ வந்து சாப்பிட்றாரு. நீங்களும் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் நாள் போக போக பழகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நீங்கள் வந்துட்டு வாஷ்ரூம் எந்திரிச்சிருப்பீங்க. செஞ்சு வாஷ்ரூம் போகிறீங்க, ஆனால் ரொம்ப வயிறு வலிக்குது. அப்போ தான் கேலண்டர் பார்த்தா பீரியட் டைம். ஐயோ, கரெக்டாக இதை மட்டும் எப்படி தான் கரெக்ட் டைமுக்கு வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு கரெக்டாக நடக்காது, இது ஒன்றை தவிர. டான அந்த டேட் ஆனால் வந்துடுது, அது டைம் கூட மாறுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உள்ளே போவீங்க. அப்போ தான் ஞாபகம் வருது, விஸ்பர்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எதுவும் வாங்கி வைக்கல. நாப்கின் வேறு வாங்கி வைக்க மறந்துட்டேன். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது, வயிறு வேறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்குள்ளே போடுங்க. சரி முதல்ல போவோம் அப்படின்ட்டு பார்த்தா அங்கே ஆல்ரெடி வச்சுருக்கு. யாராவது இதை கொண்டு வந்து இங்கே வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா தெரியும்ல, ஸோ வேறு யார், நீங்கள் இல்லைனா சிமெண்ட்டாக வச்சுருக்கணும். இவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு, எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகேன்ட்டு அதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போது நீங்கள் அப்படியே வெளில வரும்போது ஜிமின் உள்ளே வராரு. ஸோ அவர் வெளியேந்து உள்ளே வராரு, கையில் ஏதோ வச்சுருக்காரு. ப்ரொஃபஸர் கையில் என்ன அப்படின்னு கேட்கா. இந்தா உனக்கு ஃபுட்டு, நீ இன்றைக்கி காலேஜ் வர வேணாம், நீ இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ஒரிஜினல் ஹஸ்பண்ட் மாதிரியே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம். நீங்களும் அதெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. தட் மீன்ஸ் அவர் கொடுக்குற கேர் லெவல்லாம் வந்துட்டு அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனாலும் வந்துட்டு இல்லை, இவர் மாஃபியா, நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஒரு சில டைமில் அதே மாரி அந்த ஃபீல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படியே அவரே பார்க்க அவரும் வந்துட்டு என்ன நினச்சாலும் தெரில, உங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு ஓகே நான் காலேஜ் போகிறேன் பத்திரமாரு அப்படின்ட்டு சமத்து பையன் மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் இப்போல்லாம் நல்லா தான் பேசுவீங்க. சாயந்தரம் ஆனால் எவனையாவது பிடிச்சி குத்து வச்சுட்டு அடிக்கிறது குத்துறது கொள்றதும். கடவுளே, எப்படி அழகுக்கு பின்னாடி ஆபத்தும்பாங்க, இதுக்கு முன்னாடி ஆபத்துக்கு பின்னாடி ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. சரி ஓகே, ப்ரொஃபஸரே சொல்லிட்டாரு லீவ் போடக்கூடாதுன்னு, சொல்கிறவரே லீவ் போட சொல்லிட்டாருன்னா ஜாலி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படி படுக்கலான்னு படுப்பீங்க. அப்போ தான் ஜிம்மின் போகிறக்கு பின்னாடி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக உங்கள் ட்ரெஸ் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அந்த ஹேங்கரில் வச்சுருந்துருப்பீங்க. அவரை தாண்டி போகிறப்போ அது லைட்டாக ஹூக் டைப்பு. ஸோ அந்த டாப் வந்துட்டு அவரோட ஷர்ட்டுக்கு பின்னாடி மாட்டிக்கும். அது தெரியாமல் அந்த மனுஷன் போக நீங்கள் ஐயோ ப்ரொஃபஸர்னு கத்திட்டு பின்னாடியே ஓட சரியாக இருக்கும். கரெக்டாக அவர் போய் கார் எடுத்துகிட்டு போயிருப்பார். அவருக்கு தெரியவே இல்லை அந்த டாப், அது க்ராப் டாப் ஓகேவா. ஸோ அது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது, அது ஹூக் டைப் அப்படிங்கிறனால நல்ல ஷர்ட்டில் மாட்டிக்கிச்சு. ஸோ அவருக்கு அது இருக்கிற மாதிரியே சென்ஸ் ஆகலை. அவர் முன்னாடி கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நீங்களும் பின்னாடியே ஓடி வந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நைட் ட்ரெஸ்ஸோடு இருந்துருப்பீங்க. தட் மீன்ஸ் ஒரு பேண்ட்டு, அதாவது கொஞ்சம் பழக்க மாதிரி பேண்ட்டு அண்ட் ஒரு லூஸ் டைப் டாப் ஓகேவா. ஸோ சின்னப்பா போடுவார்ல ஒரு ப்ளூ கலரில், அந்த மாதிரி நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. ஸோ அதை போட்டுருக்கீங்க, அப்படியே ஓடுறீங்க. ஒரு கேப் வெளில வருது. ஸோ அதை பிடிச்சி கேப் ஏறிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி போகிறீங்க. கரெக்டாக அவரு காலேஜுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ கேப் வந்துட்டு காலேஜுக்குள்ளெல்லாம் போகாதில்ல. ஸோ இவர் உள்ளே போயிடுறாரு, உங்களை வெளியே இறக்கி விட்றாங்க. நீங்கள் இறங்கி அவர் கார்கிட்ட போகிறதுக்குள்ள அவர் ஸ்ட்ரைட்டாக கிளாஸ்க்கே போயிடுறாரு. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு பீரியடு. ஸோ கிளாஸ்க்கே போயிடுறாரு. நீங்கள் அவர் பின்னாடி அடிச்சு பிடிச்சி ஓடுறீங்க. அப்படி அடிச்சு பிடிச்சி ஓடுறப்போ ஆக்சுவலாக அந்த டாப் அந்த க்ராப் டாப் நேற்று நீங்கள் போட்டிருந்தது. ஸோ யாராவது பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்படி பயந்து ஓடுவீங்க. ஆனால் அவர் கிளாஸ்க்குள்ளேயே போயிடுவார். பட் இன்னும் அவர் பின்னாடி எல்லாம் திரும்பல. ஸோ ஜஸ்ட்டு உள்ளே என்டர் ஆகிட்டு எல்லாத்தையும் முன்னாடி நின்று தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரே வட்டமாக ஓடி போய் அவர் பின்னாடி நிற்கிறீங்க. அவருக்கு எதுவும் வந்த மாதிரி மட்டும் ஃபீல் ஆகுது. என்ன சொல்லி இப்படி திரும்பினா நீங்களும் ஒரு பின்னாடி நகர்றீங்க. அது தெரியாத, அதாவது அந்த டாப் யாருக்கும் தெரியாத மாதிரி. ஸோ சாரா பார்த்துட்டு ஐயோ இந்த ஒயினுக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் அவள் நோட் பண்ணிட்டா அந்த டாப் வந்துட்டு மாட்டிருக்கிறத. ஐயோயோ இன்னைக்கு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு இருக்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரு. ஸோ நீங்கள் தான் அவர் பின்னாடியே திரும்பி அவர் மாதிரியே போயிட்டுருக்குறீங்க. ஸோ ஃபைனலாக அவர் உங்களை பிடிக்க வரும்போது நீங்கள் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அந்த டெஸ்க் கடையில் உட்கார வச்சிடுறீங்க. எல்லோரும் ஒரு மாதிரி வாயில் கை வச்சு பார்க்குறாங்க. ஒயன் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி ஜிமின் ஷாக்காக கேட்க, நீங்கள் ப்ரொஃபஸர் என் டாப்பு அப்படிங்கிறீங்க. உன் டாப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, உங்கள் பின்னாடி மாட்டிக்கிச்சு அதை சொல்ல தான் கூப்பிட்டேன், நீங்கள் எங்கேயோ வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுக்கிறீங்க. அவர்
டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதுக்குன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஸோ 2 பேர் டெஸ்க் கடியில் உட்காந்து தான் பேசுகிறீங்க, அந்த பெஞ்சு கடியில், அந்த டேபிள் கடியில். ஸோ எல்லாரும் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூரியஸாக எட்டி பார்க்குறாங்க. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதில் ஒரு சுட்டி பையன் இருக்கான். அவன் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுறான். அவன் நடக்கிற சத்தம் கேட்டு ஜிம்மின் வந்துட்டு டக்குன்னு கையை மேலே தூக்கி அங்கேயே நில்லு அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு மேலே அவன் ஒன்றும் பண்ண முடியாது, அங்கேயே நின்றா. ஸோ நீங்கள் ப்ரொஃபஸர் நான் இதை எடுத்துகிட்டு போயிடுறேன் அண்ட் சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. இவன் சாரியும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எந்திரி முதல்ல அப்படிங்கிறாரு. எந்திரிக்க ட்ரை பண்ணுறப்போ போதுனா அவர் மேலே விழுந்துடுறீங்க. ஸோ மறுபடியும் அந்த லீவ் டேஸில் வீட்டில் இருக்கிறப்ப கூட லிப்ஸ்டிக் போடணுமா என்ன போட்டிருக்கிறீங்க. ஸோ திரும்ப அது வந்துட்டு அவர் மேலே விழுறப்போ அவரோட கண்ணம் லைட்டாக கழுத்து, அதுக்கப்புறம் அவரோட ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கங்கே பட்டுறது. ஸோ லிப்ஸ்டிக் மார்க் பட்டுறது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே எந்திரிச்சுக்கிறீங்க. ஸோ ஜிம்னும் வந்துட்டு இப்போ பின்னாடியே எந்திரிச்சு நிற்கிறாரு. ஆக்சுவலாக நீங்கள் கிஸ் பண்ணிக்கல, ஆனால் இப்போ அவர் எந்திரிச்சு நிற்கிறப்போ எப்படி இருக்கும்? எல்லாரும் ப்ரொஃபஸரா பையனா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எதுக்கு எல்லாரும் இப்படி பார்க்குறீங்க, என்ன அடைஞ்சப்ப அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. ஆனால் சாரா சார் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறா. என்ன எல்லாத்துக்கும் குளிர் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கத்த. ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு சாரா இங்கே பாருங்க அப்படிங்கிறா. அப்போ தான் அவர் குனிஞ்சு பார்த்தா அந்த லிப்ஸ்டிக் மார்க்கு. ஸோ ஜிம்மினுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவருக்கு ஷை ஆகுது. ஆக்சுவலாக கோவம் வர வேணும், ஆனால் ஷை ஆகுது. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சிரிப்பே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்க்க நீங்கள் ப்ரொஃபஸர் மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க அந்த டாப்பை தூக்கிட்டு. எல்லாரும் அதை பார்த்துட்டாங்க. ஜிம்மினுக்கு சிரிப்பும் வருது, லைட்டாக ஒரு மாதிரி எம்பாரசிங்காகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி கிளாஸ் டிஸ்மிஸ், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. ஸோ நீங்கள் கேபுக்காக வெளியே வெயிட் பண்ணுவீங்க அந்த நைட் ட்ரெஸ்ஸோட. எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. எதுக்குடா போகிற வரவங்களாம் என்னை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போலாம் நீங்கள் பார்க்குறீங்க அந்த நைட் ட்ரெஸ்ஸோடு வந்திருப்பீங்க. தலையெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்திருக்கும். அதுவும் இந்த லிப்ஸ்டிக்கெல்லாம் வேறு அவர் மேலே பட்டங்காடிக்கு உங்கள் வாயில் ஏகமாக அப்பிருக்கும். ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நிற்குவீங்க. ஸோ அப்போ கரெக்டாக கார் வந்து நிற்கும். ஹார்ன் அடிக்கிறாரு. பார்த்தா ஜிம்மின் தான். ஐயோ இவரா எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்க்குறீங்க. உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு. சரி ஓகே இப்படி வெளியே நிற்கிறதுக்கு உள்ளே போகிறது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே இருப்பீங்க. ஸோ இப்படியே தான் நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அண்ட் டெய்லியும் டே பை டே வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா அவர்கிட்டேருந்து லவ் நிறையா கிடைக்குது. ஸோ நிறையா கேர் பண்ணுறாரு. சில டைம் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்துட்டு புரிய மாட்டேங்குது. கேட்டுடுறீங்க ப்ரொஃபஸர் இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு மேரேஜ்னு தானே சொன்னீங்க, நீங்கள் யாருக்காக என்ன மேரேஜ் பண்ணீங்க, யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா என்ன, அப்படின்னு தான் ஏன் இவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருக்கோம் அப்படியெல்லாம் கேட்பீங்க. ஸோ அப்புறம் சரி ஓகே எதுக்கு நான் சொல்லலாம்லன்னு கேட்க அவரும் உனக்கு அந்த கான்ட்ராக்ட் முடிகிறப்போ பதில் கிடைக்கும் அப்படிம்பாரு. சரி ஓகே தான், ஆனால் ஏன் என்கிட்ட இவ்வளோ கேராக நடந்துக்கிறீங்க? சில டைம் அவங்க மேலே ரொம்ப ஃபால் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபீலிங்ஸ் கூட விளாடாதீங்க ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டே உனக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஃபீல் ஆகு, தப்பு கிடையாது அப்படிங்கிறாரு. இவன் என்ன தாண்டா சொல்ல வரான், கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்கிறான், ஆனால் ஃபீல் வந்தால் ஃபீல் ஆகுங்கிறான். கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அந்த கான்ட்ராக்டில் கடைசியாக ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, அதை என்ன படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா படிக்கக்கூடாதுன்னு சொன்னால உனக்கு கான்ட்ராக்ட் முடிகிற அன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டுருப்பாரு. இப்படியே தான் ஒரு 4 இயர்ஸும் நல்லா பாஸ் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக தான் லைஃப் போகுது. காலேஜில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் மேரேஜ் ஆனது தெரியாது. ஆனால் லவ் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் நடந்துக்கிற விதம் அப்படி தான் இருக்கும். ஸோ அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர், ரொம்ப கோல்டான ப்ரொஃபஸர். ஆனால் உங்கள் கிட்டேன்னு வரும்போது ரொம்ப ரொம்ப இப்படி பூனைக்குட்டியாட்ட தான் பேசுவார். மற்றவங்ககிட்ட கத்தி பேசுறது, உங்ககிட்ட பூனைக்குட்டியாட்ட பேசுறது. ஸோ நீங்கள் ரொம்ப பூனைக்குட்டியாட்ட இருக்கிற பொண்ணு ஜிம்மின்கிட்ட மட்டும் கொஞ்சம் எகிரிட்டு பேசுகிற மாதிரி, கொஞ்சம் அதிகாரமாக பேசுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி காலேஜுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கும் உங்களையே அறியாமல். இப்படியே தான் 4 வருஷம் பாஸ் ஆயிடுச்சு. அப்போது உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ப்ரொஃபஸர் 4 வருஷம் முடிஞ்சதில்ல, கண்ணை மூடி வைக்கிறதுக்குள்ள நானும் காலேஜ் முடிச்சிட்டேன். அண்ட் எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னா அவராக போன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளாக போயிடலாம், ஏன்னா அதான் மரியாதை, இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நிற்கிறீங்க.
ஜிமின் பார்க்குறாரு. ஏன் இப்படி பேட்டிங் கைமா வந்து நிற்கிறேன்னு கேட்க, அதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுல இன்னைக்கு, அதனால தான் ப்ரொஃபஸர் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். நான் நல்லா படித்ததுக்கு 1 இயராக நான் வேலைக்கு போகிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் என்னை ரொம்ப ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிட்டீங்க. நீங்கள் மாஃபியான்னு தெரியும், ஆனால் பட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு நிஜமாவே தெரியல அப்படிங்கிறீங்க. அப்போது நீ போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து நிற்கவும். அவர் இந்த ஒரு விஷயத்தையும் மறந்துருப்பார், அப்படியே நீங்களும் மறந்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுட்டு வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கும் போகணும்னு விருப்பம் இல்லை. ஸோ 2 பேர்த்துக்கும் பிரியணுங்கிற ஆசை கிடையாது, வாழணும் ஒன்றா சேர்ந்துன்னு. ஆனால் அந்த கான்ட்ராக்ட் தான் தடுக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அவர் போன்னு சொல்ல முடியாமல் நிற்க, நீங்கள் இருன்னு சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஏக்கமாக பார்க்க, அப்படி தான் ஒரு 1/4 மணி நேரம் போயிருந்துருக்கும். நீங்களும் சரி ஓகே இவர் எதுவும் சொல்ல போகிறதில்ல, நான் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ப்ரொஃபஸர் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் சேஃபாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே பேக் எடுத்துகிட்டு கதவு வரைக்கும் போயிருப்பீங்க. அப்போது கடைசியாக ஒரு சென்டென்ஸ் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில், அதை உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சட்டுன்னு திரும்பி, ஆமாம்ல அதை தெரிஞ்சுக்கணும் தான், ஆனால் இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அதான் கான்ட்ராக்டே முடிஞ்சதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்னாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அட லூஸு என்னடாவது கேட்குறாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் வேணாம், அது வேறு ஏதாவது போட்டிருக்கோம், எதுக்கு தேவையில்லாமல் நமக்கு தான் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. பட் அவர் இந்தா படித்து பாரு, உன் விருப்பம் தான், படிக்கிறதும் படிக்காதும் இந்தான்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த பேப்பரை கையில் கொடுக்குறாங்க ஆஃப்டர் 4 இயர்ஸ் கழிச்சு. ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு வெளியே போயிடுறீங்க. படிக்கலை, படித்தா மனசு கஷ்டப்படும்னு நினச்சி பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் போய்ட்டு ஒரு கேப் ஏறிடுறீங்க. ஜிமின்க்கு நான் அவங்கள வந்துட்டு தடுக்கவும் முடியல, இருக்க சொல்லவும் முடியல, அதை படிக்க மாட்டாளா அப்படின்னு ஏக்கமாக பார்த்துட்டு அப்படியே ரோட்லேயே நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த கேபில் ஏறிட்டு போயிடுறீங்க பாய் சொல்லிட்டு. பாய் தூரம் கேப் போயிருந்துருக்கோம், அதை படிக்கலாமா வேணாமான்னு தோணுது, கையிலே தான் இருக்குது. ஓகே அதான் கான்ட்ராக்டே முடிஞ்சில்ல, படித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டை படிக்கிறீங்க. அதை படித்து முடித்ததும் பயங்கரமாக அழுக வருது. அண்ணா ப்ளீஸ்ண்ணா வண்டி திருப்பங்களான்னு அழுகுறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கற்றுவோம் அந்த டிரைவரை நான் பயந்துடுறாரு. ஸோ டிரைவர் வேறு யாரும் கிடையாது, ஹோபி தான். அட பைத்தியமே எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் நான் ப்ளீஸ் நான் வண்டி திருப்பினா அப்படின்னு கத்துறீங்க. அவர் பயந்து போயிட்டு சரி ஓகே சத்தம் போடாத திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை திருப்புறாரு. நீங்கள் சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்ல, ஏமா ஏதாவது மறந்து விட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் ஆமாம் அப்படிங்கிறீங்க. இதுக்கு சரியான பைத்தியம் போல இருக்குது. காலங்காத்தால் வந்து ஏன் உயிரையா வாங்குறேன்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் நீங்கள் ப்ளீஸ் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வண்டி நிறுத்திடுறாரு. அண்ணா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு வண்டி ஓட்டணும்னு தோணலை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அவர் ஏன் ஒரு பொருள் அதை விட்டு ரொம்ப தூரம் வரும்போது தான் அதோட வேல்யூ புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. ஷாக்காக பார்க்குறீங்க. அவர் பொருளும் அப்படி தான், மனுஷங்களும் அப்படி தான், அதை ரொம்ப தூரம் விட்டு அது நமக்கு இனிமேல் இல்லைன்னு நினச்சி போகிறப்ப தான் அதோட வேல்யூ புரியும். ஸோ நீ நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு வேணே காக்க வைக்கிறாரு. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அழுக, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, சீக்கிரம் கிடைக்கிற எந்த பொருளும் ரொம்ப நாளைக்கு நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வண்டி எடுக்க மாட்டேங்கிறாரு. பைத்தியக்காரன் எப்படி பேசிட்டு இருக்கிறான் பாரு, லூஸ் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கிறீங்க. அப்படியே தான் கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுக்கப்புறமா கரெக்டாக அவர் வண்டி எடுத்து அங்கே கூட்டி போய் விடுறாரு. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணிடுறாரு. அண்ட் நீங்கள் இறங்கி ஓடுறீங்க. திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வைக்கிறீங்க. ஸோ கீழே வச்சுட்டு திரும்பி பார்த்தா காரை காணோம். என்னது இப்போ நான் இந்த கார் இருந்துச்சு அதுக்குள்ளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல, ஓடி வந்துடுறீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே ஓடுறீங்க. அப்படி ஓடுறப்போ அப்படியே உங்களுக்கு அந்த லெட்டர், அதாவது அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் படித்தது ஞாபகம் வருது. அழுதுகிட்டே ஓடுறீங்க. போனால் கரெக்டாக டோர் வேறு க்ளோஸ் பண்ணியிருக்கு. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப அழுக வருது. அப்படி கதவை தட்டுறீங்க. ஜிமின் சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ ஜிமினுக்கு இது கேட்குது. அப்படியே வந்துட்டு அவர்
ஒரு மாதிரி கேராக இருக்குது. அவருக்கு வந்து கதை திறக்க முடியல. ஆனாலும் வந்துட்டு கதவை திறக்கிறாரு. ஸோ கதவை திறந்ததும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அவர் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துடுறாரு. நீங்கள் பயந்து போயிட்டு அவரை பார்த்தா அவர் கையை வந்துட்டு லைட்டாக கட் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருப்பாரு. ரொம்பலாம் ஆகலை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தான். ஆனால் தலைவன் அதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கேராகி போய் பொத்துன்னு விழுந்துடுறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் ஏந்திரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்த. அதுக்கப்புறம் கண்ணை முழிக்கிறாரு. ஸோ அவர் கண்ணை முழிச்சதும் தண்ணியெல்லாம் கொடுத்து எழுப்பி உட்கார வச்சுட்டு, சின்ன ஸ்க்ராட்ச் தானே, ஏன் இப்படி பயமுறுத்துற அப்படின்னு சொல்லுவோம். கையில் வலி கம்மி தான், மனசு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் முறைக்கிறீங்க. ஸோ ஜிமினும் சிரிச்சுட்டு, பயந்துட்டு வயன் அப்படியே போயிட்டியோன்னு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் என்ன நடக்குது எனக்கு புரியலை, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ தான் அவர் எல்லாம் உண்மையை சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு ஃபுல் மாஃபியா கிடையாது. அதே சமயம் எப்படி சொல்கிறது, அவர் வேறு யாரும் கிடையாது, உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவர். அது உங்களுக்கே தெரியலை. சின்ன வயசில் அம்மாலாம் இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு அவர் கூட பக்கத்து வீட்டில் விளையாடிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிமின் கூட விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்களோட அம்மாலாம் இதாகிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு உங்களை பார்க்க ஓடி வரும்போது உங்கள் ஃபேமிலி, அவர் சின்ன பையன் தானே அப்போது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆளாளுக்கு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. என்னென்னா, உங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு நிறையா சொத்தெல்லாம் இருந்திருக்கும், உங்களோட அப்பாவுக்கும் நிறைய சொத்தெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்துட்டு நீங்களும் சேர்ந்து இறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு காட்டி உங்கள் பேரையே மாற்றி ஆசிரமத்தில் விட்டுருப்பாங்க. இது எல்லாமே ஜிமின் உங்களை தேடி வரும்போது அவங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. ஸோ இது எல்லாமே வேணுனே அவங்க பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களை கொண்டு வந்து கொல்ல மனசு இல்லாமல் ஆசிரமத்தில் விட்டுருப்பாங்க. அட் த சேம் டைம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசி சொத்து பாதி ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்து வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வந்திருக்கும். அவருக்கு கோவம் உங்களை அவர்கிட்டேருந்து பிரித்தது தான். அவருக்கு உங்களை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். வயன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்னதான் உங்கள் ரிலேட்டிவ் ஆர்ஃபனேஜில் உங்கள் பேரை வந்து மாற்றி சொன்னாலும் கூட அவங்க உங்களுக்கு திரும்ப ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதாவது உங்களோட ஆல்ரெடி உங்களுக்கு என்ன ஒரிஜினல் பேரோ அதையே அவங்க உங்களுக்கு பேராக வச்சுருந்துருப்பாங்க. இப்போது எல்லாமே ஜிமின் சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு உங்களோட ஆசிரமத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மனசன் போதும்னு ஆயிருக்கும். அப்போ சின்ன வயசு, 2 பேரும் வந்துட்டு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசு தான். ஆனால் நீங்கள் ஆர்ஃபனேஜில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா அவரும் வந்துட்டு உங்களை அந்த டைமில் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கே அவர் 10th படிக்கிறப்ப தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. நீங்கள் இந்த ஆசிரமத்தில் தான், அதாவது ஆர்ஃபனேஜில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத. ஸோ வந்து பார்த்துருப்பாரு. ரொம்ப அழகாக க்யூட்டாக விளையாடிட்டு அந்த மாதிரி எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் விளையாடுற டைமில் கூட படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவருக்கு புரியவே இல்லை, எதுக்கு இப்படி எல்லாரும் படிச்சுட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி தூரத்துலேருந்தே உங்களை ரசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாகவே இருக்கும். நீங்கள் என்றைக்குமே அவருக்கு மிஸ்டீரியஸாக தான் தெரிவிங்க. ஸோ அவர் 10th படிக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணு, அவரோட ஒரு 3 வயசு சின்ன பொண்ணு. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு 7th அந்த மாதிரி தான் படிப்பீங்க. ஸோ அப்படி தான் எப்போவுமே தூரத்துலேருந்தே உங்களை பார்க்குறது, அடிக்கடி வந்து பார்க்குறதுன்னு இருக்கும். உங்களுக்கு ஸ்பான்சர் கூட ஜிமின் தான் பார்ட் டைமுக்கு வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருப்பார் உங்களை அடிக்கடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்க வைக்கிறதுக்காக. ஸோ அந்த இது பத்தாமல் தான் நீங்கள் வந்துட்டு காலேஜ் படிக்கிறப்பவும் இந்த மாதிரிலாம் வேலைக்கு வந்திருப்பீங்க. ஸோ பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் போயிருப்பீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த காலேஜை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணதே ஜிமின் தான். அவர் இந்த காலேஜில் வேலைக்கு வந்தது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ உங்களை வந்துட்டு அவர் ப்ரொடெக்ட் பண்ணணும், உங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு சின்ன கனவு உங்கள் கூட வாழணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நிறைய இருக்கும். ஆனால் எதையும் வெளிப்படையாக அவரால் சொல்லிக்க முடியாத நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறைச்சிருப்பார் அப்போதைக்கு. சரி ஓகே படிக்கட்டும், அவளுக்கு படிக்கிறது மட்டும்தான் முக்கியம்னா படிக்கட்டும். ஏன்னா அவளோட அம்மாவை, அதாவது அவங்களோட அம்மா உடம்புக்கு முடியாமல் இறந்து தான் நினச்சிட்ருப்பா. ஆனால் இவங்க கொண்டதுன்னு தெரிஞ்சுன்னா அவளோட ஸ்டடீஸ் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் மறைச்சிருப்பார். ஸோ அப்படி தான் அவர் உங்களை அந்த காலேஜுக்கு வர வச்சுருப்பார். ஸோ பாதி ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து உங்களை அங்கே காலேஜில் படிக்கிற மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள கல்யாணம் பண்ணுற மாதிரி, கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணுற மாதிரி. ஸோ இவ்வளோ ட்ராமாவும் இருக்கும். இதுக்கு இடையில இது எல்லாத்தையும் அவர் சொல்லி முடிக்கிறாரு. அப்போது அந்த கீழே டெய்லியும் யாரையாவது கூப்பிட்டு வந்து கொலை பண்ணுவேன் இல்லை அடிப்பேன், அதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, எல்லாவும் சொந்தக்காரனுங்க தான் அப்படிங்கிறாரு. எனக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் உனக்கு எல்லோரும் இருக்காங்க, நீ ஒன்றும் அனாதெல்லாம் கிடையாது, எல்லோரும் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி இருக்க, அவ்வளோதான். அன்னைக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து மூக்கிலே கொஞ்சம் பார்த்தியா, அவன் தான் உன் பெரிய பங்காரன். உன் அப்பாவோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் அவன் தான் பார்த்துக்கிறான். அதாவது நீயும் செத்து போயிட்ட, உன் அம்மா அப்பா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி உங்கள் சொத்தை அவன் பிடுங்கிட்டான். ஸோ
அங்கே அடைச்சி வச்சிருக்கிறதெல்லாம் உன் சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சான் அப்படி தான் எல்லாம் சொந்தக்காரங்க தான். இவங்களால தான் எனக்கு ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷன் ஆச்சு. இவங்களால தான் உன்னை என் கிட்டேருந்து பிரித்தாங்க. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அப்போ நான் சின்ன பையன் எதுவும் பண்ண முடியாது. பட் இப்போது நான் என்ன வேணால் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவர் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கோவத்தில் மாஃபியா அதாவது ஒருத்தவங்க கடத்தி கொல்கிற அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு ஆயிருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதா இல்லை உங்களுக்காக தான் இத்தனையும் பண்ணுறான்னு சொல்லி சந்தோஷப்படுறதான்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் அவரை ஹக் மட்டும் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு விட்டுறவேன், உனக்கு இது எதுவும் பிடிக்கல எனக்கு தெரியும், நானும் இது எதுவும் பிடிச்சி பண்ணலை, ஆனால் இதெல்லாம் பண்ணதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான், எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் யாருமே நம்ம லைஃப்பில் கொடுக்க வர மாட்டாங்க. இனிமேல் யாரும் உன்னை என்கிட்டேருந்து பிரிக்க மாட்டாங்க. அண்ட் உனக்கு பிடிக்காது எதையும் நான் பண்ண மாட்டேன். நான் இனிமேல் வெறும் உன்னோட ப்ரொஃபஸர் மட்டும்தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிட்டு லைட்டாக சிரித்த மாதிரி, அப்போ நீ எனக்கு ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் சிரிச்சுட்டு ஹஸ்பண்ட் கம் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர் கம் ஹஸ்பண்ட் ரெண்டும் தான் அப்படிங்கிறாரு. ஸோ நான் உனக்கு ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே அழகாக க்யூட்டாக ஒரு ஃபேமிலியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு வாமான ஹக்கு அந்த மாதிரி தான். ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அவரே உங்களுக்கு ஹஸ்பண்ட், அவரே உங்களுக்கு ப்ரொஃபஸர், ஆனால் அவர் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட ஆசை எல்லாத்தையும் தூரத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து அவர் தான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு பர்சன் உங்களுக்கு கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் 2 பேரும் அந்த ஹாலில் உட்காந்து ஹக் பண்ணிவிட்டு உங்களோட லவ்வை வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த கார் வந்துட்டு இப்போது விசிபிளாக இருக்குது. ஸோ அந்த காருக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்குது. ஸோ அந்த பேப்பர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகுது. ஸோ அது ஓப்பன் ஆகுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதோட கடைசி பாயிண்ட் வந்துட்டு என்ன இருக்கும், அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல கடைசியாக ஒரு பாயிண்ட், அது நம்ம வாழ்க்கையோட கடைசி மூச்சு வரைக்கும் நீயும் நானும் ஒன்றா சந்தோஷமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப லவ்வோட அக்கறையோட கேரோட நாளுக்கு நாள் லவ் அதிகமாகிக்கிட்டே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ பிரியமாக அவ்வளோ லவ்வோட நம்ம குடும்பமாக ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அதை படிச்சுட்டு தான் நீங்கள் ஓடி வந்து அவரை ஹக் பண்ணிட்டு அந்த மாதிரி அவர்கிட்ட திரும்பி வந்திருப்பீங்க. ஸோ இப்போது அந்த ஒரு கார் ஓட்டிகிட்டு போனார் பார்த்தீங்களா ஹோபி, அவர் அப்படியே சிரிச்சுட்டே அந்த பேப்பரை அப்படி பார்க்குறாரு. அதில் வந்துட்டு உங்கள் பேரும் ஜிமின் பேரும் அழிஞ்சிட்டு இன்னொரு 2 பேர்த்தோட பேர் வந்துட்டு எழுதப்படுது. ஸோ அதை வந்துட்டு யார் அப்படிங்கிறது அடுத்து, அதாவது நம்ம ஹோபி வந்துட்டு ஜஸ்ட் அந்த பேப்பர் பார்க்க தான் செய்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் அழிஞ்சிட்டு வேறு 2 பேர்த்தோட பேர் எழுதுறதுல. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு அந்த பேப்பரை ஒரு மாதிரி மாயமாக பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறாரு. ஸோ அது அப்படியே அழகாக கோல்டன் கலரில் வந்துட்டு குடிக்கிட்டியாக இதாக ஆரம்பிக்குது. ஸோ அது மறைஞ்சு ஏதோ ஒரு இடத்துக்கு யாரோ ஒருத்தர் கைக்கு போக போகுது. ஸோ அது அதோட மீனிங். அப்படியே ஹோபியும் சிரிச்சுட்டே அங்கேருந்து அந்த கார் வந்துட்டு எப்படி ஆகுதுன்னா லைட்டாக அந்த காரெல்லாம் மறைஞ்சு போயிட்டு ஹோபிக்கு 2 ரெக்கையெல்லாம் முளைக்குது. ஸோ ஆக்சுவலாக அவர் வந்துட்டு ஒரு ஏஞ்சல். அப்படியே அவர் வந்துட்டு அவரோட அழகான ரெக்கையோட ஸ்கையில் போயிட்டு அப்படியே மறையிறாரு. ஸோ இப்போ அப்படியே ரோட்டில் வந்துட்டு ஒரு பர்சன் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பேப்பர் வந்துட்டு கிடக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த கோல்டன் கலரில் மறைஞ்சு போன அந்த பேப்பர் திரும்ப ஒரு மாதிரி கோல்டன் கலரில் மின்னுது. ஸோ அப்போ அந்த வழியாக ஒரு பொண்ணு ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி, நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்களா ஆர்ஃபனேஜில், ஸோ அதே மாதிரி ஆர்ஃபனேஜில் இருந்து ஒரு பொண்ணு தான் இப்போது அவளும் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி சோகமாக நடந்து வந்துட்டுருக்கா. லைஃப்பில் எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் பேசாமல் செத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை சைடு, ஓகேவா, ஒரு மவுண்டன் சைடு போகிறதுக்காக போயிட்டுருக்கா. குதிச்சு செத்தலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட. அப்போ அவளுக்கு அந்த ரோட்டில் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் மின்னுற மாதிரி தெரியுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் எடுக்க பார்க்குறா. ஸோ அதை போய் எடுக்கும்போது அதில் அவளோட பேரும் இன்னொரு பர்சனோட பேரும் போட்டிருக்கு. அவளுக்கு ஷாக்காக இருக்குது. என்னது மேரேஜ் கான்ட்ராக்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா நிறையா எழுதியிருக்கு. அதெல்லாம் படித்து முடிக்கிறப்போ அந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் அவளுக்கு வந்துட்டு ஹைட் பண்ண மாதிரி தெரியுது. அதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் அந்த பேப்பர் வந்து பிடிக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு பர்சன், ஓகேவா. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, நம்ம டே தான். ஸோ அதை பிடுங்கிருப்பார். அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, அது வந்து இது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ அவளும் உங்களை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்திருப்பா, எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ இப்படி தான் இப்போது இவங்களோட சாப்டர் ஸ்டார்ட் ஆகுதோ.
ஸோ நீங்கள் அன்றைக்கி காரில் உட்காந்து அந்த பேப்பரை பிரித்து பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஹோபி தான், அதாவது ஏஞ்சல் தான் அவர். ஸோ அவர் தான் உங்களை அது பார்க்குற மாதிரி பண்ணியிருந்திருப்பார். ஸோ இப்போ அந்த பொண்ணையும் அவர் தான் பார்க்குற மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாக ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்போயோ. ஸோ நீங்கள் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக நீங்கள் ஜிம்மின் கூட ஹாப்பியாக இருக்கீங்க. அண்ட் இந்த பக்கம் இந்த பொண்ணு டே கூட ஒரு ஹாப்பியான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறா. ஸோ அதுக்கு இது ஒரு சின்ன ஸ்டார்டிங். ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங் தான் இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேபி உங்களுக்கு கிரிஞ்சாக தெரியலாம், இல்லை நல்லா கூட தெரியலாம். பட் எனக்கு மனசில் படுறது என்னென்னா, சில பேர் வந்துட்டு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. தட் மீன்ஸ் யாருமே இல்லைனா அம்மா அப்பா இல்லாதவங்க அப்படிங்கிறது மட்டும் பொருள் கிடையாது. எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. லைக் நான் தான் என்ன மாதிரி, ஓகேவா. ஸோ எல்லோரும் இருப்பாங்க, ஆனால் யாருமே இல்லை நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட தாட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ண விடாமல், ஸோ நம்மளை ஒரு மாதிரி நமக்கு யாருமே வேணாம் அப்படிங்க நம்மளே வந்துட்டு எல்லாத்தையும் வெறுக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா நமக்காக எந்த ஒரு இடத்துலையும் நம்ம சைடில் நிற்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன் தான் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ஓகேவா. அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் கிடையாது. எல்லோரும் இருந்தாலும் யாருமே இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி சில பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த நேச்சர், இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி சம்டைம்ஸ், ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் லோன்லியாக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பீப்புள் மேலே நம்பிக்கை வைக்கிறத விட அந்த யூனிவர்ஸ் மேலே ஒரு ஹோப் வைங்க. அவங்க கண்டிப்பாக உங்களை வந்துட்டு விட மாட்டாங்க, எப்பயுமே உங்கள் கூட இருப்பாங்க, ஓகேவா. ஓகே, ஸோ நான் லைட்டாக எமோஷன் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த யூனிவர்ஸை நம்புங்க, அவங்க என்றைக்குமே உங்கள் கூட இருப்பாங்க, ஓகேவா. ஸோ நமக்கு யாரும் இல்லைன்னா நினைக்க வேணாம், இந்த யூனிவர்ஸ் நம்ம கூட என்றைக்குமே இருக்கும். ஸோ நம்ம நம்பினா போதும், ஓகே. ஸோ அப்போ தான் எப்போவுமே பாசிட்டிவாக நினைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ என்றைக்குமே ஒரு சின்ன விஷயம் கூட நெகட்டிவாக நினைக்காதீங்க, நெகட்டிவாக பேசாதீங்க. உங்களுக்காகவும் சரி, மற்றவங்களுக்காகவும் சரி, வாயை திறந்தாலும் மனசில் நினச்சாலும் பாசிட்டிவான விஷயம் மட்டுமே நினைங்க, ஓகேவா. அதுதான் நம்மளும் நல்லா இருக்க முடியும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ யாருமே லோன்லியாக இல்லை. ஸோ யாருமே லோன்லியாக ஃபீல் பண்ண வேணாம், சரியா. நான் கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் புரிஞ்சுக்கோங்க, ஓகே. ஸோ எல்லாருக்கும் எல்லோரும் இருக்காங்க, முக்கியமாக இந்த யூனிவர்ஸ் நம்ம கூடயே இருக்கும். ஸோ மனுஷங்களை நம்புறதை விட யூனிவர்ஸை நம்புங்க, ஓகே. ஸோ இதுக்கு மேலே பேசினா எனக்கு ஓன் அழகாக வந்துடும், ஏன்னா ஆல்ரெடி தொண்டை அடைக்குது, அந்த மாதிரி தான் பேச முடியாமல் பேசுகிறேன். என்ன சொல்கிறது, சில விஷயங்கள்லாம் பேசுகிறப்பவே நமக்கு எமோஷனல் ஆகிட்டு அழுக வர மாதிரி ஆகிடும்ல, அந்த மாதிரி தான். லோன்லினா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறையா. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் எனக்கே தெரியல, ஓகே டியர். ஸோ இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன, அவ்வளோதான், டாடா பை, சாயங்காலம்.